வணக்கம் யூஎஸ் 77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே சீக்கிரம் போகலாம். இதில் வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு, தக்காளி ஒரு 2 தக்காளி, பூண்டு ஒரு 10-15 பூண்டு, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் மட்டும் தட்டி போடுறதுக்கு வச்சுருக்கேன். அதை மட்டும் தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் பாதி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி இருந்தால் போதும். ஓகேவா? வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வெண்டைக்காய் அப்படியே நம்ம புளிக்குழம்புல போடக்கூடாது, வளவளன்னு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வானலில் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், ட்ரை ஃபேனில் போட்டு நல்லா ட்ரையாக நம்ம அதை லேசாக சூடு காட்டிக்குவோம். ஏன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கும் போது சரி, சாம்பார் வைக்கும் போது இந்த மாதிரி தனியாக நீங்கள் அதை லைட்டாக இப்படி ஒரு வணக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வளவளப்பு இருக்காது, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி. சில பேருக்கு அந்த வழவழன்னு இருக்கிறது பிடிக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி ஃபேனில் நான் இவ்வளவும் போட்டு வணக்கியிருக்கேன். நிறையா குவான்டிட்டி போடுறவங்க பெரிய வானலில் போட்டு செஞ்சுக்கிங்க. இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க. அதனால் ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நிறையா பேர் ஜாம்பவங்கள்லாம் இருக்காங்க இந்த சமையலில். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன குறிப்புகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோவில் நான் வெளிப்படுத்துகிறேன். இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் இடையில மறந்துடுவேன். அதாவது போடுறத நான் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேன், நடுவில் சொல்லுவேன். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாத பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகே, வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. நான் குட்டி சட்டியில் எப்பயுமே நான் காரக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு எது செஞ்சாலும் சரி இந்த குட்டி சட்டியில் நான் அதுக்குன்னே வச்சுருப்பேன். இது காரக்குழம்பு வைக்கிறதுக்குனே ஒரு சட்டி. இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அதில் நான் தாளிக்கு வடம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். ஏன்னா பொரிஞ்சாதான் அது வாசனையெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் அந்த வெங்காயம் எடுத்து வச்சேன் பார்த்திங்களா, அந்த தட்டின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குங்க. எதுக்கு? வாசனைக்கு தான், நல்ல வாசனைக்கு. ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் காஞ்ச மிளகா போடுவாங்க, நான் பச்சை மிளகா போடுவேன். பூண்டு ஒரு 10-15 பூண்டு நான் சொன்னேன். நிறைய பூண்டு போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் நம்ம ஆர்டினரியாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா இது நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம இதெல்லாம் போடணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு ஏன்னா இப்போ இது மாதிரி வணங்குறப்ப தான் உங்களுக்கு அந்த வாசனையே நல்லாயிருக்கும் பார்த்துங்க. ஏன்னா தனித்தனியாக நம்ம போட்டு வணங்குறோம், அதனால் நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் வதக்கும் போதே. ஏன்னா அந்த தாளிக்கு வடகம், ஜீரகம், வெந்தயம் இதோட ஃப்ளேவர். அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். அதையும் இது கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த எப்படின்னா அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிறதுக்கு. ஏன்னா இப்போ உள்ள வெங்காயம், தக்காளியெல்லாம் அப்படி முழுசாக நிற்கல, அதனால் அதை நல்லா மசிஞ்சு வரும். அதுக்காக இது நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, இப்போ இதில் ஒரு குட்டியாக டிப்ஸ். ஏன்னா நான் அதுக்கு தான் உங்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கன்னு. இதில் ஒரே ஒரு தேங்காய், அதாவது தேங்காய் ஒரு பத்தைன்னு சொல்லுவாங்க, ஒரு 10 தேங்காய், ஒரு அரை பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம், ஒரு 2 பூண்டு, அவ்வளவும் வச்சு சும்மா நான் மிக்சியில் போட்டு அப்படியே லேசாக தட்டி எடுத்துகிட்டு இதில் போட்டு வதக்கியிருக்கேங்க. அதை நான் போட்டு வதக்கியிருக்கேன். அது ஒரு வாசனைக்காக நான் அதை செஞ்சது. இப்போ வெண்டைக்காயும் நம்ம போட்டு இதில் ஒரு திருப்பிடலாம். வெண்டைக்காய் இதில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஃப்ளேவருங்க. எப்படின்னா நம்ம தனியாக வேறு வதக்கிட்டோம் இல்லையா, இப்போ இதோடு சேர்த்து வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள்தூள் போடுறோம், மிளகாத்தூள், எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் இந்த குட்டி சட்டிக்கு போதுங்க. ரொம்ப அதிகமாகலாம் காரம் வேணாம். ஏன்னா நம்ம இப்போ அதில் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு துண்டு தேங்காய், அதில் ஒரு அரை பச்சை மிளகா, 2 பூண்டு, அதை போட்டு லேசாக மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக நுணுக்கி அதில் போட்டிருக்கேன் அரைச்சி.
இப்போ நம்ம இதில் அவ்வளவும் மிளகாத்தூள் போட்டு ஒரு திருப்பியாச்சு, மஞ்சள் போட்டு ஒரு திருப்பியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதுக்குள்ளே ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இது கொதிக்க பார்த்திங்கன்னா இந்த சட்டி அளவு அப்படியே இருக்கும். அதிகமாகவும் ஆகாது, குறைவாகவும் ஆகாது. நல்லாயிருக்கும் டேஸ்டிங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நல்ல சூடாக சாதம் வடித்து, அதுவும் நல்ல குழஞ்ச சாதமாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்புக்கு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு கொதி வந்த பிறகு சாம்பார் பொடி போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடணுங்க. அவ்வளோதான். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். அது பெருங்காயத்தூள் எதுக்குன்னா நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்காக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஃப்ளேம் குறைச்சி கொதிக்க வச்சு அப்படின்றதுக்குள்ளே இறக்கி எல்லாம் டக்குன்னு காலி ஆகிடுங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை மற்றவங்களுக்கு சஜஷன் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்பு நல்லாயிருக்கும். உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாய்.